ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீசெண்டாக கோரல் கைரோ ப்ரிசர்வேஷன் என்பது நியூஸில் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன எதுக்குன்றதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம ரெகுலராக ப்ரிப்பேர் ஆகிட்ருப்போம். டார்கெட் யூபிஎஸ்சி என்ற பிளானில் தான் இந்த கோர்ஸ் நம்ம ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக இருக்கிற நியூஸ் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட், புதுசாக வர கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம இதை இன்க்ளூட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கற்றுக்கிறது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிசர்வேஷன் என்ன, பாதுகாப்புறது. கைரோ என்னென்ன, லோ டெம்பரேச்சரில் பாதுகாப்புறது. கோரல் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கடலில் வாழும் ஒரு டைப்பான உயிரினம் தான் இது. ஸோ முக்கியமாக இதுதான் தரையோடு ஒட்டி இருக்கும். இதனால தான் மீன்கள் எல்லாமே வளன்கள் அதிகமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் தான் அதிகபட்சமான கிரேட் பேரியர் ரீஃபில் தான் அதிகபட்சமான கோரல் ரீஃப் உலகத்திலே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே தான் சயின்டிஸ்ட் புதுசாக கோரல் கைரோ ப்ரிசர்வேஷன் என்பதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதே போல் ரீசெண்டாக நியூஸில் கைரோ மெஷ் என்பதும் நியூஸில் இருந்துச்சு. இது என்னென்னா ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் சயின்சஸ் இவங்க தான் இதை உருவாக்க செஞ்சாங்க. இது வரைக்கும் இருக்கிற கோரல் ரீஃப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் லார்ஜஸ்ட் இதுனா கிரேட் பேரியர் ரீஃப். இதனால தான் மீன் வளம் எல்லாமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்குது இயற்கையாக நம்மளோட கடலில். ஆனால் இந்த கடந்த 7 வருஷத்தை மொத்தம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வாட்டி இந்த கோரல் ப்ளீச்சிங் நடந்திருக்கு. ஏன்னா லானினோ என்ற ஃபெனோமினா. ஸோ நீங்கள் ஜியோகிரஃபி கற்றுக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க லானினோ என்றால் என்ன, அதே போல் இன்னொன்றுனா எல்னினோ என்றால் என்ன. ஸோ இந்த லானினோ கண்டிஷன் வரும்போது என்னென்னா முக்கியமாக கோரல் ப்ளீச்சிங் அதிகமாக காணப்படும். முக்கியமாக இந்த கோரல் கைரோ ப்ரிசர்வேஷனாக என்ன, எப்படி நியூஸில் இருந்துச்சுன்னு பார்ப்போம். கோரல் செல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே ப்ளீச்சிங் ஆகிட்டுருக்கு, அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ அழிஞ்சு போகிற வகையை நம்ம என்னென்னா பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? முக்கியமாக குறைஞ்ச டெம்பரேச்சர், வெரி லோ டெம்பரேச்சர் அந்த கோரல் செல்ஸையும் அதோட டிஷ்யூஸையும் நம்ம பாதுகாப்பாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதே போல் இந்த ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸில் என்னென்னா ஐஸ் கிறிஸ்டலாக மாறாமல் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீண்ட காலம் இதை உயிரினமாக வச்சுருக்கலாம் ஃப்ரோசன் ஸ்டேட்லேயே. நெக்ஸ்ட், இதுக்கான முக்கியத்துவம் என்ன, எதுக்கு சார் அந்த மாதிரி ஃப்ரோஸ் பண்ணி வச்சா நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா சார்னா, ஆக்சுவலாக பாருங்கள், இந்த மாதிரி க்ரையோஜெனிக்கலாக என்னென்னா ஒரு கோல்டு ஃப்ரோசன் ஸ்டேஜில் நம்ம ஃப்ரோஸ் பண்ணிக்கிறதுனால திருப்பியும் அப்படின்னா இப்போ இருக்கிற கண்டிஷன் நல்லா இல்லைன்னா அந்த வைல்டுக்குள்ளே நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாப்பாக சேகரித்து வைக்கிறதுனால மற்ற இடங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏதாவது ஒரு காலத்தில் இது அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம திருப்பியும் அதை உருவாக்குறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமாக இந்த ஃப்ரோசன் பேங்க்கில் நம்ம பாதுகாப்பு இயற்கை வளங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ நம்மளோட பயோடைவர்சிட்டியை நம்ம பாதுகாக்கணும். அதே போல் இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம பாதுகாக்கணும். அதே போல் க்ரையோ மெஷ் என்றால் என்ன, இது ஒரு வலை மாதிரி தாங்க, ஒரு ஃபேப்ரிகேட்டட் மெஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்னென்னா இந்த கைரோ ப்ரிசர்வேஷனுக்கு இது நிறையா சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது ரொம்ப சீப்பாகவும் தயாரிக்கக்கூடியது, அதே போல் வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டோடு இருக்கும். ஸோ அதுதான் அந்த கைரோ மெஷ். இந்த கைரோ மெஷ் யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த கோரல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை பிளேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதில் பாதுகாப்பாக சேகரித்து வைப்பாங்க. ஆனால் இந்த கைரோ மெஷ் டெக்னாலஜியில் என்னென்னா இந்த கோரல் லார்வையை கிட்டத்தட்ட -196 டிகிரி டெம்பரேச்சரில் குறைச்ச டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே போல் இந்த கோரலை நம்ம பாதுகாக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி இல்லாமல் வேறு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். பயோ ராக் டெக்னாலஜி என்பதும் இந்த கோரல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. இந்த பயோராக் டெக்னாலஜியில் என்ன செய்வோம்னா முக்கியமாக கம்மியான வோல்டேஜில் இருக்கிற டைரக்ட் கரண்ட்டை ஸ்டீல் மூலியமாக பாஸ் பண்ண வச்சு நம்ம தண்ணிக்குள்ளே வைப்போம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா அங்கே உள்ள மினரல்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதோட இன்டராக்ட் ஆகி கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் லைம்ஸ்டோனை அதை சுற்றி உருவாக்கக்கூடும். ஸோ அப்போ இந்த லைம்ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் உருவாக இந்த பயோராக் ஸ்ட்ரக்சர் உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உருவாகும் போது என்னென்னா அதிகபட்சமான கோரல் ரீஃப்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நன்றாகவே இங்கே கிடக்கும். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம இந்தியாவிலேயே கல்ஃப் ஆஃப் கட்சில் மிதாப்பூர் கோஸ்ட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் 19 ஜனவரி 2020. இப்படி அதுலேயும் என்னென்னா இதுக்கான தேவையான எனர்ஜி டைரக்ட் கரண்ட் நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன, கோரல்ஸ் நம்ம திருப்பி ரீஸ்டோர் பண்ணி பாதுகாத்து, ஸோ அதே போல் இது நல்லா இருந்துச்சுன்னா தான் கடலில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இன்னும் நன்றாக உயரக்கூடும் என்றதுக்காக தான் இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுதான் இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது போன்ற ரெகுலராக டெய்லி கான்செப்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.